இதுவரை நாம் மதுகாண்டத்தில் முதல் அத்தியாயத்தில் 4 பிராமணங்களை பார்த்திருக்கிறோம். 4வது பிராமணம் சற்று பெரியதாக இருந்தது, 27 மந்திரங்கள். அவருடைய சாராம்சத்தை இப்பொழுது நாம் பார்ப்போம். இந்த அத்தியாயத்திலே முதல் 3 பிராமணங்களை நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அந்த 3மே உபாசனை குறித்ததாக இருந்தன. 4வது புருஷவித பிராமணம் மட்டுமே வேதாந்த விஷயத்தை விளக்குவதாக அமைந்திருக்கிறது. அதனுடைய சாராம்சத்தை இப்பொழுது பார்ப்போம். ஆத்ம விஷயம் என்பது ஞானி, முக்தி, மோட்சம், வீடு பேறு. மற்ற எல்லா மனிதர்களுக்கும் முக்தியும் இல்லை, மோட்சமும் இல்லை, வீடும் இல்லை. அவர்கள் இருக்கின்ற இடம் அனாத்ம விஷயம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். ஞானி ஆத்ம விஷயத்திலேயே வாழ்கிறான். அவனுக்கு உலகம் அவனுக்கு தேவையில்லை, உடலும் தேவையில்லை, மனமும் புத்தியும் கூட அவனுக்கு அவசியமில்லை. அதை கொண்டு அவன் அடைய வேண்டிய லாபமோ, அதை கொண்டு அவன் அடைய வேண்டிய இன்பமோ எதுவும் இல்லை என்ற ஒரு வைராகியத்துக்கு வந்துவிட்டான். அவனுடைய ஆனந்தத்துக்கு ஊற்றுக்கண்ணாகவும் ஆனந்தம் கொடுக்குமிடம் அவன் தன்னுடைய ஆத்மாவாகவே அவன் அறிந்து கொண்டான். ஆனால் அனைத்து மக்களும் இந்த உண்மை தெரியாதவரை அவர்கள் அனாத்ம விஷயத்தில் தான் இன்பம் அனுபவிக்கிறார்கள். இது மனிதர்கள் மட்டுமல்ல, தேவலோகத்திலே மிக உயர்ந்த பதவி அடைகின்ற பிரம்மா என்று சொல்லக்கூடிய இரண்ய கர்ப்பனுக்கும் கூட அனாத்ம விஷயத்தில் தான் அவனுக்கு ஆனந்தம் இருக்கிறது. ஒருவேளை அவன் ஞானம் பெற்றுவிட்டால் ஆத்ம விஷயத்திலிருந்து அவன் பெறுவான். அப்பொழுது அவன் முக்தி அடைந்தவனாக இருப்பான். அது அந்த கல்ப முடிவில் தான் நடைபெறும். இந்த பிரம்மா போன்றவரெல்லாம் வசிக்கின்ற இடம் பிரம்மலோகம். அதுவும் ஒரு சம்சாரம்தான். அங்கே வசிப்பது ஒரு முக்தி அல்ல, அது ஒரு வாழ்க்கை, ஜீவ வாழ்க்கை. ஜீவனுடைய வாழ்க்கை என்றாலே அவன் மனம் புத்தியினுடைய அளவுக்குட்பட்ட இன்பத்தை தான் அனுபவிக்க முடியும். ஒரு பிரம்மம் எல்லாருடைய மனதில் இருக்கிற புத்தியில் இருந்து கொண்டு அது அறிகிறது. ஒரு புத்தியில் ஞானம் இருக்கலாம், ஒரு புத்தியில் அஞ்ஞானம் இருக்கலாம். இது குறித்து அந்த பிரம்மம் வருந்துவதில்லை, சந்தோஷப்படுவதும் இல்லை. இது புத்தியில் இருக்கின்ற விஷயம் என்று அது ஆனந்தமாக தன்னிலையில் இருக்கிறது. ஆனால் மனிதர்கள் அப்படி இல்லை. தன்னுடைய ஆனந்தம் எல்லாமே புத்தியில் தான் இருக்கிறது என்று புத்தியின் அடிப்படையில் வாழ்கிறார்கள். அப்படி பார்க்கும் பொழுது பிரம்மலோகத்தில் வாழ்கின்றவர்களும் கூட, சத்தியலோகத்தில் வாழ்கின்றவர்களும் கூட அபேட்சக முக்தின்னு சொல்லுவாங்க. சார்புடைய ஒரு முக்தி நிலை. ஞானிக்கோ சார்பற்ற அனபேட்ச முக்தி. அவனுக்கு எதையும் சார்ந்தில்லை. பகவான் நிராசிரயி என்று சொல்வார். அவன் எதையும் சார்ந்து இல்லை அப்படின்னு அந்த பெயரை வச்சிருக்கார் பகவான் கிருஷ்ணர், நிராசிரயி. சரி, இந்த ஹிரண்ய கர்ப்ப நிலை அடைந்தாலும் அந்த பிரம்மாவுக்கு கூட ஏகாக்கி அரதி என்ற ஒரு சோகம் இருக்கிறதா? அவன் ஒருவன் தான், ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துக்கும் அவன்தான் பிரஜாபதி, அவன்தான் ஒரு மனம். இருந்தாலும் அவனுக்கு ஒரு ஏக்கம், நான் தனியாக இருக்கிறேன், எனக்கு சமமாக யாரும் இல்லையே, சண்டை போடுறதுக்கும் கட்டி அணைக்கிறதுக்கும் கூட யாரும் இல்லையே என்ற ஒரு தனிமை அவனுக்கு இருக்கிறது. அது ஏகாக்கி. அதனால் அவனுக்கு இருக்கின்ற சோகத்துக்கு பேர் அரதி என்று பேர். இப்படி இந்த மந்திரம் தான் சொல்லுது. உண்மையிலே கிரண்டிகரம் அப்படி இருக்குதான்னு சொல்லலை, நமக்கு கொஞ்சம் உயர்வு நவிற்சியில் சொல்லி இப்படியெல்லாம் அவங்களுக்கும் அந்த தொந்தரவு தான் இருக்குது, அதனால் அந்த பதவிக்கு நீ ஆசைப்படாதே, பிரம்மமாகிவிடு என்று சொல்வது தான் அதனுடைய நோக்கம். நான் மட்டும் தனியாக இருக்கிறேன் என்ற பயம் ஏகாக்கி, எனக்கு துணை யாருமே இல்லையே என்ற ஏக்கம் அரதி. இதுவும் ஒரு சம்சாரம் தானே. இது இருப்பதை தான் அந்த கிரண்ய கர்ப்பன் இருக்கிறதை இந்த மந்திரங்கள் காட்டுகிறது. 3வது மந்திரத்தில் அது முதல் 6வது வரை தேவர்கள், மனிதர்கள், பசுமுகிய மிருகங்கள் எப்படி சிருஷ்டி செய்யப்பட்டது என்பதை விளக்கியது. 7வது மந்திரத்திலிருந்து தான் வேதாந்த பகுதி தொடங்குகிறது. இதில் அவ்யாக்கிருதம், வியாக்கிருதம் என்ற பிரபஞ்ச நிலை விளக்கம் தரப்பட்டது. வெளிப்படாத விளம்பம் பிரபஞ்சம் நாம ரூபங்களாக மட்டும் இருந்து கொண்டிருக்கிறது. வெளிப்படும் பொழுது அது ஸ்தூல பிரபஞ்சமாகவும் சூக்ஷ்ம பிரபஞ்சமாக இருக்கிறது. அதை ரூப பிரபஞ்சம், அர்த்த பிரபஞ்சம் என்று சொல்கிறோம். அது அவ்யாக்கிருதமாக இருக்கும்பொழுது மட்டும் சப்த பிரபஞ்சம் என்று சொல்கிறோம். இந்த இடத்தில் தான் இந்த பிரபஞ்சத்தில் எல்லா ஜீவர்களையும் சிருஷ்டி செய்த பிறகு ஸ்தூல உடலிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த பிரம்மம்
அந்த உடம்பிலே புகுந்தது என்று பிரவேச ஸ்ருதி சொல்லப்பட்டது. அதுபடி பானையை செய்த பிறகு ஆகாயம் உள்ளே புகுந்தது என்று சொல்வது போல இருக்கிறது. ஆகாயத்தில் தான் பானையே இருக்கிறது. பானை செய்த பிறகு ஆகாயத்தை யாரும் உள்ளே வைக்கிறது இல்லை. இருந்தாலும் இந்த மந்திரம் பானை செய்த பிறகு அதற்குள் இடம் வைக்கப்பட்டது என்று சொல்வது போல சொல்லுகிறது. இது குறித்து குழப்பங்கள் எல்லாம் வருவதனால சங்கரர் இதை பற்றிய ஒரு நீண்ட விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். அதையும் நாம் பார்த்தோம். அடுத்தது இந்த அத்தியாயத்திலே சம்சார வர்ணரை, வித்யா சூத்திரம், பிரம்ம வித்யாவின் பலம், அப்புறம் அவித்யா சூத்திரம் போன்றவையெல்லாம் பேசப்பட்டதையும் விளக்கியிருந்தோம். 8வது மந்திரத்தில் ஆத்மாவினுடைய ஆனந்த ஸ்வரூபம், உலகத்தில் உள்ள அனைத்தையும் விட ஒருவன் எதை விரும்புகிறான்னு கேட்டால் அவன் தன்னைத்தான் விரும்புகிறான். இந்த உண்மையை யாரும் அறிந்து கொள்வதில்லை. உலகத்தில் இருக்கிற பொருளெல்லாம் விரும்புகிறான்னு சொல்கிறார்கள். உண்மையில் அவன் அந்த பொருளெல்லாம் வாங்குவதற்கு காரணம் தன்னிடம் இன்பம் நினைக்க வேண்டும் என்று தன் இன்பத்தை தான் அவன் முன்குறிப்பாக வைத்து உலகத்தில் வாழ்கிறான். உலக இன்பங்கள் எல்லாம் தன் பொருட்டே என்று இங்கே சொல்லப்படுகிறது. 9வது மந்திரத்தில் 2 மனிதர்கள் பேசிக்கொள்கிறார்கள். ஒருவன் சொல்கிறான், பிரம்ம ஞானத்தினால் ஒருவன் அனைத்துமாகிறான் என்று சொல்கிறார்களே, அது உண்மையான்? ஆமாம், பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிட்டால் அவன் எல்லாம் ஆயிடுவான் அப்படின்னு அவன் சொல்கிறார். அப்போ இன்னொருத்தன் கேட்குறான், அப்படி அனைத்தும் ஆவதற்கு அந்த பிரம்மம் எந்த ஞானத்தை அடைந்ததுன்னு கேட்குறான். பிரம்ம ஞானத்தை அடைந்தால் நான் எல்லாம் ஆவேன், அந்த பிரம்மம் எல்லாம் ஆவதற்கு என்ன ஞானத்தை பெற்றது அப்படின்னு கேட்டுக்கு 10வது மந்திரத்தில் அதுக்கு பதில், அகம் பிரம்மாஸ்மி, நான் பிரம்மமாக இருக்கிறேன் என்ற ஞானத்தை அது பெற்றதனால் நீ அதே தான் பெறுகிறாய். பிகாஸ் ஏனென்றால் நீயும் பிரம்மம் தான், அவனும் பிரம்மம் தான். நீ பிரம்மம் என்று தெரிந்து கொள்ளாமல் இறைவனாக இருந்து கொண்டே நீ ஜீவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அது ஒன்றும் முட்டாள்தனம். நீயோ இறைவன், ஆனால் நீ வாழ்கிற வாழ்க்கையோ ஜீவன். இறைவனாக நீ மாற வேண்டியதில்லை. நீ இறைவன் முன்னமே உன்னை இறைவன் என்று நீ தெரிந்து கொள்வதுதான் பாக்கி. அதைத்தான் இந்த பிரம்மமும் செய்தது. அகம் பிரம்மாஸ்மி, நானே கடவுள் என்று தெரிந்து கொண்டதால் அது எல்லாமும் ஆயிற்று. நீ அதே தெரிஞ்சுக்கிட்டா நீ எல்லாம் ஆகுவாய் என்று அந்த பதில் தரப்படுகிறது. அடுத்த தலைப்புகள் அதிகாரி விசேஷம், வாமதேவ வச்சனம், விக்ன அபாவம், அவித்யா சூத்திரம் போன்றவை. இதில் நசவேத தேவானாம் பசு என்று ஒரு வாக்கியம் வருகிறது. அதில் இவன் நசவேத தேவானாம் பசு, எவனொருவன் தன்னை பிரம்மம் என்று தெரிந்து கொள்ளவில்லையோ அவன் தேவர்களுக்கெல்லாம் பசுவாக இருந்து பால் கொடுப்பவனாக இருக்கிறான். அவங்களாம் இவங்கிட்ட பாலை கறந்துட்டு இருக்கிறாங்க. அவன் ஒரு அடிமையாக வாழ்கிறான் என்று அங்கே சொல்லப்பட்டது. அதிகாரி விசேஷம், வாமதேவன் நானே சூரியனாக இருந்தேன், நான் மனுவாக இருந்தேன் போன்றதெல்லாம் பார்த்தோம். இந்த ஞானத்திற்கு வந்து விட்டால் எந்த தடையும் இருக்காது, விக்ன அபாவம் என்பதையும் பார்த்தோம். ஒருவனுக்கு அறியாமை இருந்தால் அவன் தேவர்களுக்கு பசு என்றதும் பார்த்தோம். அவித்யா சூத்திரத்தில் நீண்ட விளக்கம் வருகிறது. இது 11 17 வரை மந்திரங்கள். இதில் மனிதன் எவ்விதம் பந்தப்படுகிறான், இந்த உலகத்தை எப்படி படுகிறான், அதில் வர்ணாசிரம சிருஷ்டி, தர்மஸ்வரூபம், தர்மம் எப்படிப்பட்டது, தர்மத்தின் பரமநிலை, சத்திரியச்ச சத்திரம் என்றெல்லாம் நாம் பார்த்தோம். இவ்வாறு இந்த பிரகதாரண்ய உபநிஷத்தின் 17 மந்திரங்கள் கொண்ட புருஷவித பிராமணம் நிறைவு பெறுகிறது. அடுத்து நாம் 5வது பிராமணத்தை பார்ப்போம். பிரகதாரண்யக உபநிஷத்தில் முதல் காண்டம் மது காண்டம். அதில் 2 அத்தியாயங்கள். முதல் அத்தியாயம், அந்த முதல் அத்தியாயத்தில் பிராமணங்கள் என்று தனித்தனி பகுதிகள் இருக்கின்றன. நாம் 5வது பிராமணமாகிய சப்த அன்ன பிராமணம், சப்தான்ன பிராமணம் என்று சொல்லப்படுகிறது. சப்தம் என்றால் 7, அன்னம் என்றால் உணவு. 7 வகை உணவு பற்றிய பேச்சு. உணவு பற்றி கூட ஒரு மந்திரங்கள் என்ன சொல்லுகிறதுன்னு பார்ப்போம். இந்த பிராமணத்தில் 23 மந்திரங்கள் உள்ளன. இது முழுக்க உபாசனை ரீதியானது. வேதாந்த விஷயமோ பிரம்மஞான விஷயமோ இதில் அவ்வளவாக இருக்காது. சப்தான பிராமணம் 23 மந்திரங்கள் உள்ளன. இதில் என்ன சொல்லப்படுகிறது என்பதை சுருக்கமாக பார்ப்போம். 7 வகை உணவுகள் என்றால் 7 வகை அனுபவங்கள்னு அர்த்தம். வாய்க்கு உணவுங்கிறது மட்டும் நம்ம உணவுன்னு நம்ம நினச்சிட்ருக்கிறோம். கண்ணுக்கும் உணவு இருக்குது. அழகான ஓவியங்களை நம்ம பார்த்தோம்னு சொன்னால் அந்த ராஜா ரவிவர்மாவுடைய ஓவியங்களெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். ராஜஸ்தான் மினியேச்சர் ஓவியம் பார்த்துருக்குறோம். கர்நாடகாவில் கலங்கரி ஆர்ட் என்று சொல்லக்கூடிய கலங்கரி ஓவியங்களை பார்த்துருக்குறோம். தஞ்சாவூர் ஓவியங்களை பார்த்துருக்குறோம். மேற்கத்திய நாடுகளில் போனோம்னா கண்ணுக்கு உணவு அப்படி இருக்குது அவங்களுடைய ஓவியங்களெல்லாம்.
15ஆம் நூற்றாண்டிலிருந்து ஓவியங்கள் எல்லாம் என்னைக்கு இந்த திரையில் வரையக்கூடிய முறை ஏற்பட்டதோ அன்னையிலேருந்து குகை ஓவியங்கள் கூட நமக்கு அழகாக தான் இருக்குது. இப்போ கண்களுக்கு உணவு காட்சிகள், செவிக்கு உணவு இசை, மழலையினுடைய கொஞ்சம் பேசுகின்றது, அது ஒரு உணவு. அதுக்கு கேட்டவர் வயிற்றுக்கும் வேணுமான்னு கேட்குறாரு. செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈவைப்படுங்கிறார். காதுக்கு கேட்டுகிட்டே இருக்கணுமா உணவு, அது சில சமயத்தில் எதுவும் கிடைக்கலன்னா அப்போ வயிற்று கொஞ்சம் போட்டுக்க அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். வயிறு ரெண்டாவதாக தான் வைக்கிறார், செவிக்கு உணவு தான் வேணும். இப்போ செவிக்கு உணவு, கண்ணுக்கு உணவு. நல்ல மூக்கில் இருக்கக்கூடிய கோயிலுக்குள்ளே போயிட்டு பாருங்கள், இந்து கோயில்கள், அந்த வாசனையே தனி. துளசி வாசனையும் கற்பூர வாசனையும் விபூதி வாசனையும் சாம்பிராணி வாசனையும் அங்கே குழும்பியிருக்கிற மக்களுடைய கூந்தலில் இருக்கின்ற அந்த மல்லிப்பு வாசனைகளும், அது ஒரு திவ்யமான ஒரு இடம். இதெல்லாம் உணவுகள் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். உணவுகளை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்? கண்ணுக்கு அனுபவம், காதுக்கு அனுபவம், மனதுக்கு அனுபவம், வயிற்றுக்கு அனுபவங்கிறது அனுபவங்கள்னு எடுத்துக்குவோம். 7 வகை அனுபவங்களை சொல்கிறோம், அல்லது போக்கியங்கள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். போக்கியம்னா போக வஸ்துக்கள், உணவுனா இங்கே போகம். அப்போ மனிதன் 7 வகையான போகங்களை அனுபவிக்கிறான். இந்த உலகத்தில், இந்த பிரபஞ்சத்தில் 7 வகை இருக்கிறது. யார் யாருக்கு என்ன உணவுன்னு சொல்கிறார். இந்த 4வது பிராமணம் சென்ற பிராமணம், அதில் மனிதன் பசுவாக இருந்து தேவர்களுக்கு போக்கியமாகவும், ரிஷிகளுக்கும் மனிதர்களுக்கும் மிருகங்களுக்கும் வீட்டு விலங்குகளுக்கும் எறும்பு போன்றவற்றிலும் கூட இவன் ஒரு அனுபவப் பொருளாக இருந்து இவன் வாழ்கிறான், இவனை எல்லாம் அனுபவிக்கிறான்னு சொல்கிறான். இந்த பிராமணத்தில் மனிதன் இப்படி அனுபவிக்கிறான் அப்படின்னு இங்கே சொல்லப்படுகிறது. இங்கே ஜெகத் அவனுக்கு 7 வகை உணவாக தெரிகின்றன. எப்படி 7 வகை அனுபவங்களை பார்க்குறான்? சர்வசிய சர்வகர்த்தா, சர்வ காரியம். இது முன்ன பார்க்கும் பொழுது மற்ற எல்லாவற்றிற்குமே அவன் போக்தாவாகவும் எல்லாவற்றும் போக்கியமாகவும் இருப்பதை நம்ம பார்த்தோம். இந்த சப்தான பிராமணத்தில் 7 வகை அனுபவங்கள். இந்த அனுபவங்களை ஹிரண்ய கர்ப்பராக உபாசித்து ஒருவன் சத்தியலோகத்தை அடையலாம். இதுதான் இந்த சுருக்கம். இந்த சப்தான பிராமணத்தில் என்ன கருத்து இருக்கிறதோ அந்த கருத்தை அடிப்படையில் வித்யாரண்யர் அப்படிங்கிற ஒரு சுவாமி வித்யாரண்யர் ஒரு 600-700 வருஷத்துக்கு விஜயநகர சாம்ராஜ்யத்தில் இருந்து வாழ்ந்தவர். சிருங்கேரி மடத்தில் இருக்கக்கூடிய ஒரு சங்கராச்சாரியாராக வாழ்ந்தவர். அவர் நிறைய நூல்களை எழுதியிருக்கிறார். அனுபூதி பிரகாசம், பஞ்சதசி, திருஷ்ய விவேகம், இப்படி நூல்கள் எழுதியிருக்கிறார். அதில் ஒன்று பஞ்சதசி, 15 அத்தியாயங்கள். அதில் ஒரு அத்தியாயம் துவைத விவேகம் என்ற ஒரு அத்தியாயம் முழுக்க முழுக்க இந்த சப்தான பிராமணத்தை பற்றி தான் அவர் எழுதியிருக்கிறார். 6வது அத்தியாயத்தில் கூட பிரகதாரண்ய உபதத்தில் வரக்கூடிய ஒரு வாக்கியத்தை மட்டுமே வைத்துக்கொண்டு ஒரு அத்தியாயம் முழு எழுதியிருக்கிறார். ஒரு ஸ்லோகத்திற்கு 500 பக்கங்களை எழுதக்கூடிய ஒரு வல்லமையை நம்முடைய வித்யாரண்யர் பெற்றிருக்கிறார். அவர் வித்யாரண்யர் தன் கைப்படவே சங்கருடைய சரிதத்தையும் எழுதியிருக்கிறார். அந்த அப்படிப்பட்டது இந்த அத்தியாயம் சப்தான பிராமணம். அது என்னதான் இருக்கிறது என்று பார்ப்போம். ஈஸ்வரன் இந்த ஜகத்தை சிருஷ்டி செய்திருக்கிறார். இங்கே மலைகள் இருக்கின்றன, வானம் இருக்கிறது, கடல் இருக்கிறது, ஆகாயம் இருக்கிறது, நிலம் இருக்கிறது, தாவரங்கள் இருக்கின்றன, எல்லாமே இருக்கின்றன. அவர் ஒன்றாக படைத்திருக்கிறார். அவர் கண்ணுக்கு எல்லாமே தன் படைப்பு ஒன்றாகத்தான் தெரிகிறது. ஆனால் அது ரசிக்கின்ற மனிதனுக்கு அவர் படைத்த இந்த உலகம் 2ஆக தெரியுது. அது எப்படி சார் 2ஆக தெரியுது? எனக்கு பிடிக்கும்னு ஒரு உலகத்தை பார்க்குறான், எனக்கு பிடிக்காதுன்னு பார்க்குறான். எந்த பொருள் இந்த உலகத்தில் பார்த்தாலும் அவனுக்கு 2 லிஸ்ட்டில் ஏதாவது போடும். எனக்கு இது பிடிக்குது, எனக்கு பிடிக்கல. இங்கே இந்த ரூட்டில் போகலாமா, அந்த ரூட்டில், இந்த ரூட்டில் போகலாம், இதான் எனக்கு பிடிக்குது, இந்த ரூட்டு வேண்டாம். இந்த பஸ்ஸில் போகலாமா, இந்த பஸ் வேண்டாம், இந்த பஸ்ஸு போகலாம். இந்த உணவு சாப்பிட்லாம், இல்லை இந்த உணவு சாப்பிட்லாம். ஹோட்டலில் போனாலும் இந்த ஹோட்டலாக அந்த ஹோட்டலாக, ட்ரெஸ்ஸு போட்டாலும் இது வேணுமா அது வேணுமா. அவனுக்கு உலகத்தில் இருக்க அத்தனை பொருட்களுமே 2 தெரிகிறது. ஒன்று பிரியம், இன்னொன்று அப்பிரியம் என்று பார்க்கிறோம். ஆனால் ஈஸ்வரன் அப்படி எதுவும் படைக்கலை. அவர் ஒன்றா தான் படைச்சிருக்கிறார். உதாரணமாக அவர் ஒரு பெண்ணை படைத்தார். ஜீவன் என்ன பார்க்குறான்? அம்மான்னு பார்க்குறான். இன்னொருத்தி தன்னுடைய மகள்னு பார்க்குறாரு. இன்னொருத்தி என் மனைவின்னு சொல்கிறாரு. இன்னொருத்தி என்னுடைய மருமக. இன்னொருத்தர் என்னுடைய வீட்டு வேலைக்காரிங்கிறார். அப்புறம் சில பேர் என்னுடைய இன்பப்பொருள் அப்படின்னு ஒரே பெண்ணை பல பேர் பார்க்குறாங்க. ஜீவன் அவர் படைத்தது ஒரு பெண்ணை. ஆனால் உலகம் பார்க்கின்றது, மனிதர்கள் பார்க்கின்ற பார்வையில் அவள் பலவாக இருக்கிறாள். இதனால் மனிதன் எப்படி இந்த உலகத்தை பார்க்கிறானோ அது ஜீவ சிருஷ்டின்னு பேர், அல்லது ஜீவ திருஷ்டின்னு பேர்.
ஈஸ்வரன் இதை வந்து சிருஷ்டி பண்ணுறாரு. அதை எப்படி அவர் பார்த்தாரு? அது வந்து ஈஸ்வர திருஷ்டி அல்லது ஈஸ்வர சிருஷ்டி. எப்பொழுது உன் மனசிலிருந்து பிரியம் அப்பிரியம், பிடிக்குது பிடிக்கலை என்ற வேறுபாடை நீக்கிவிட்டு உலகத்தை நீ பார்த்தினா அப்போ உன்னுடைய பார்வை ஈஸ்வர திருஷ்டி. அப்படி இல்லாமல் நீ வேறு மாதிரி ரெண்டாக பார்த்துட்டு சொன்னால் அது ஜீவ திருஷ்டி. நீ என்ன திருஷ்டியில் பார்க்க போகிற? நீ இறைவனாக மாறணும்னா இது ஒன்றே ஒரு வழி தான். நீ ஜீவனாக சிக்கி கஷ்டப்படணும்னு சொன்னால் இந்த பிரியம் அப்பிரியத்துக்குள்ளே சிக்க வேண்டியதான். எப்பொழுது நீ பிரியம் அப்பிரியம்ங்கிற இந்த ரெட்டைக்குள்ளே மாட்டிக்கிட்டியோ, இந்த கவைக்குள்ளே சிக்கிட்டியோ, அப்போ நீ ஜீவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். எவன் தன் மனசிலிருந்து பார்க்கின்ற பொருளெல்லாம் இறைவன் என்றே பார்க்கிறான். இங்கே ஒரு பொருள் தான் இருக்கிறது, இந்த சிருஷ்டியிலே எல்லாம் சமம் என்று பார்க்கிறான், சமத்துவமாக கடவுளை பார்க்கிறானே, அவனுடைய பார்வை ஈஸ்வர சிருஷ்டி. ஈஸ்வரனும் அப்படித்தான் தன் சிருஷ்டியை பார்க்கிறான். அவன் படைத்த அந்த உலகத்தை அவன் பார்த்தானா எப்படி பார்க்கிறானோ அதே போல் ஞானியும் அவன் படைத்த உலகத்தை அவன் பார்க்கிறான். இதை தான் இங்கே நாம் தெரிஞ்சுக்கணும். ஈஸ்வர சிருஷ்டியும் ஜீவ சிருஷ்டியும் இது பார்க்குறோம். இந்த ஜீவ சிருஷ்டினால் இந்த உலகம் 7 வகை உணவாக தெரிகிறது. புறவயமானது ஈஸ்வர சிருஷ்டி. அவர் வந்து ஆப்ஜெக்டிவாக படைச்சிருக்கிறார். ஆனால் மனிதன் மனதிற்கு ஏற்ற மாதிரி உலகத்தை பார்க்கறதுனால அது போக்கிய சிருஷ்டி அல்லது மனோமயமானது, சப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். நாம் கூட நம்ம மனோமயத்திலேருந்து விட்டு ஆப்ஜெக்டிவாக இருக்க முடியும். அப்படி இருக்கும்பொழுது நாம் வந்து மனதை தூய்மைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். மனம் எப்போ அழுக்காகுது? ஈஸ்வரன் படைத்த ஒரு பொருளில் கஷ்ட நஷ்டங்களையும் இன்பத் துன்பங்களையும் தர்ம அதர்மங்களையும் நீ பார்க்கும் பொழுது உன் மனது அழுக்காகுது. அவர் அப்படி எதையும் படைக்கலை. அவர் படைத்ததெல்லாம் படைப்புகள். உன்ன மாதிரி தான் அவர் எல்லா மனிதர்களும் படைத்தார். நீ தான் சில மனிதனை பிடிக்குதுங்கிற, சிலது பிடிக்கலைன்னு சொல்கிற. ஈஸ்வரனுக்கு யாரும் பிடித்தவரும் இல்லை, பிடிக்காதவரும் இல்லை. ஒரு வகையில் நான் சொல்லுவேன், இறைவன் நல்லவன் அல்ல, கெட்டவனும் அல்ல, அவன் சரியானவன் அப்படின்னு பேர். உள்ளதை உள்ளபடி பார்ப்பவன். ஆனால் மனிதன் தன் உள்ளதை உள்ளபடி பார்க்காமல் தனக்கு எது மனதுக்கு தோன்றுகிறதோ அதன் மீது அதிக மதிப்பை வைக்கிறான். தன் மனதிற்கு பிடிக்காததை குறைந்த மதிப்பீடு வைக்கிறான். இவ்வாறு சிருஷ்டியிலேயே பேதம் பார்ப்பது தான் ஜீவ சிருஷ்டி என்று பார்க்கிறோம். பொதுவான உலகத்தை ஜீவர்கள் தமது மனத்தின் தன்மைப்படி அனுபவிக்கிறார்கள். மனோமயமான உலகத்தை புறவயமாக பார்ப்பதே சாட்சி பாவம். மற்றவர்களெல்லாம் ஒரு பொருளை பார்த்து பிடிக்குது பிடிக்கலன்னு சொல்லும் பொழுது யார் ஒருவன் பிடிக்குது பிடிக்கலன்னு பார்க்காமல் உள்ளது உள்ளபடி அதாவது அதனுடைய தன்மையில் இருக்கிறது, தர்மம் அங்கே இருக்கிறது, அதன் தர்மம் அது, இதன் தர்மம் இது என்று அவன் சமமாக பார்க்கிறானோ அப்படி பார்க்கும் பொழுது அவனை சாட்சின்னு சொல்கிறோம். ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் அங்கே பாடகர்கள் இருக்கிறார்கள், நடனவர்களாக இருக்கிறாங்க, போட்டி நடக்குது. அந்த விளையாட்டு போட்டி அல்லது நடன போட்டி அது பாட்டு போட்டி இருக்கும் பொழுது அங்கே நீதிபதிகளாக உட்காந்து மார்க் போடுறவங்க சாட்சியாக பார்க்கிறார்கள். ஆனால் அவருடைய சொந்தக்காரங்களாம் இங்கே உட்காந்துருக்கும்போது என் குழந்தை ஆடும்பொழுது அந்த கூட்டத்தை தன் குழந்தை மட்டுமே கேமராவில் ஃபோட்டோ எடுப்பார். ஒரு கேமராமன் எல்லாரையும் ஃபோட்டோ எடுப்பார். ஆனால் பெத்தவன் போய் பார்த்தான்னா அங்கே 7 பேர் ஆடினா கூட தன் மகள் எங்கே ஆடும்போது அவங்க பக்கமே அவனுடைய செல்ஃபோன் கேமரா ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அதையே ஜூம் பண்ணிகிட்டு இருப்பார். அது அவனுடைய பார்வையில் சுயநலமான மனோமயமான ஒரு பார்வையை பார்க்கிறோம். ஒரு கேமராமேன் அதை எடுக்கும் பொழுது அந்த ஃபங்க்ஷனை ஷூட் பண்ணுறவர் சாட்சி. அவனுக்கு யாரும் வேண்டும் இல்லை, வேண்டாதவும் இல்லை. எப்பொழுது பிரியம் அப்பிரியம் என்று பார்க்கிறாயோ நீ அதுக்கு ஒரு சாட்சியாகி விடுகிறாய். எப்பொழுது பிரியம் அப்பிரியம் என்று பேதத்தை வைக்கிறாயோ அப்பொழுது நீ அதில் தலையிடுகிறாய். அப்போ ஜீவத்துவத்தை உள்ளே நுழைக்கிறாய் என்று நாம் புரிந்து கொள்கிறோம். மனோமயமான உலகத்தை, இந்த அகவயமான உலகத்தை புறமயமாக பார்ப்பது தான் சாட்சி பாவம். எவனொரு இந்த சாட்சி பாவத்தில் பிரியம் அப்பிரியம் என்று இல்லாமல் சமமாக பார்க்கிறானோ அவனுக்கு சீக்கிரமே மோட்சம் கிடைக்கிறது. அதாவது ஞானத்தின் மூலம் மோட்சம் கிடைக்கிறது. எனவே இது மோட்சஹேது. இப்படி பார்க்கிறதுக்கு பேர் நிர்விகார திரஷ்டா என்று பெயர். திரஷ்டா என்றால் திருஷ்டி, பார்க்கிறவனுக்கு திரஷ்டான்னு பேர். நிர்விகாரம்னா தன் மனசுக்குள்ளே எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் விகாரம் அடையாமல் ஒரு பொருளை பார்ப்பது. இந்த நிர்விகார திரஷ்டா என்றால் உலகை உணர்ச்சியின்றி வெற்றி பார்த்ததல்ல. இப்போ கேமரா கூட நிர்விகார திருஷ்டா தான். அது வந்து ஒன்று பார்த்து ஆஹான்னு சொல்கிறதில்ல, ஐயைய அப்படின்னு சொல்கிறதில்ல. அது எந்த விகாரமும் இல்லாமல் பார்க்குறது. அப்போ உணர்ச்சி இல்லாமல் கட்ட மாதிரி இருக்குதா?
அதுதான் நிர்விகார திருஷ்டாவா? சாட்சி பாவனை மோட்சம்னு சொல்கிறதெல்லாம் இப்படி வெறித்து உலகத்தை உணர்ச்சின்று பார்ப்பதா என்றால் அப்படி இல்லை. ஈஸ்வர சிருஷ்டியில் இருப்பதை சாஸ்திரிய சம்மதமான வேதம் எதெல்லாம் நீ அனுபவிக்கலாம் அனுபவிக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிறதோ அதன் அனுபவத்தில் அனுபவிக்கலாம். நீ வெறும் வெறித்து பார்க்க வேண்டியதில்லை, ரசித்தும் பார், ருசித்தும் பார், அதனோடு ஈடுபடு. ஆனால் எப்படிப்பட்டதாக இருக்கணும்? சாஸ்திரியம் சம்மதம் கொடுத்ததை நீ செய்தால் அது அந்த மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்தோம்னா அது சாட்சி பாவனை தான். நீ எந்த விதத்துலேயும் ஈஸ்வரனை நீ பாகுபடுக்கலை. அசாஸ்திரிய முறையில் நீ போக்கியங்களை அனுபவிச்சினா அப்பொழுது தான் ஈஸ்வரனுக்கு மேலாக நீ வாழ்ந்து ஜீவத்தன்மை அடைகிறாய் என்று நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த ஞானி நிர்விகார திரஷ்டா எப்படிப்பட்டவன் என்றால் மரக்கட்டை மாதிரி இல்லை, சாஸ்திரிய சம்மதத்துடன் அனுபவிப்பவன், அசாஸ்திரிய போகியங்களை தியாகம் செய்பவன். அந்த நிர்விகார திருஷ்டத்துவத்துக்கு தான் சாட்சி பாவனை அல்லது மோட்ச நிலை என்று பெயர். இனி பார்ப்போம். முதல் மந்திரம் பொது மற்றவை சிறப்புகள் என்று அது இனிமேல் பார்க்க போகிறோம். மந்திரத்தை பார்ப்போம். 5வது பிராமணம் சப்தான பிராமணம். இதில் முதல் மந்திரம். மந்திரத்தையும் அதன் பொருளையும் படிக்கிறேன். யத் சப்தன்னானி சப்தான்னானி மேதையா தபசா ஆஜனயத் பிதா என்று இந்த மந்திரம் துவங்குகிறது. ஏகமஸ்ய சாதாரணம் த்வே தேவானாம் பாஜயது என்று இங்கே சொல்லப்படுகிறது. இங்கே என்ன அர்த்தம் பார்ப்போம். சப்தான்னானி மேதையா தபசா அஜனயது பிதா. இங்கே பிதாங்கிறது யார்? இதை பற்றி அர்த்தப்பட போகிறோம். மேதையா தபசா என்றால் என்ன என்று பார்க்கிறோம். பொருள் மேதையா தபசா. மேதா என்பதாலும் சக்தி தபஸ் என்ற தவத்தாலும் இந்த பிரஜாபதி பிதாங்கிறது பிரஜாபதி என்று ஒரு விளக்கத்தை சிலர் கொடுத்திருக்கிறார்கள். இந்த இடத்துல ஜீவன் என்று சங்கரர் கொடுக்கிறார். மரபு கருதி நான் ரெண்டையுமே உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கிறது. இந்த பிதா என்பது பிதானா தந்தை, எனவே பிரஜாபதி என்று எடுத்துக்கொள்வது நியாயம்தான். ஆனால் சங்கரர் மேதையா தபசாங்கிறத வேறு மாதிரி புரிஞ்சுக்கிறார். அங்கே வரும்போது ஜீவன் தான் அவர் எடுத்துக்க வேண்டியிருக்கிறது. அதனால் நான் பிராக்கெட்டில் ஜீவன் தனது எண்ணங்களால் அப்படின்னு சொல்லிடுவார். மேதையா என்றால் கர்மம், தபசா என்றால் எண்ணம். வழக்கமாக மேதை என்று சொன்னால் படித்ததை நினைவில் வைத்திருக்கிறதுக்கு மேதைன்னு பேர். சொல்லிக் கொடுக்கறது அப்படியே கிரகித்துக்கிறது கிரகண சக்தி. அதை அப்படியே ஞாபகத்தில் வச்சுருந்து வேணும்னும் போது எடுத்து கொடுக்கும்போது தாரணா சக்தின்னு பேர். அதுக்கு மேதைன்னு பேர். எவனொருவனுக்கு கிரகணமும் இருக்கிறதோ மனதில் வைத்திருந்து திரும்பி சொல்ல முடிகிறதோ அவனை மேதை என்று சொல்கிறார்கள். தபஸ் என்பது உங்களுக்கு தெரியும், தவம் செய்வது, ஒரு குறிப்பிட்ட குறிக்கோளுக்காக வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்வது, அது பேர் தபஸ். ஒரு குறிக்கோளுக்காக வாழ்க்கை முறையை அர்ப்பணித்து மாற்றிக்கொள்வது தபஸ். இந்த இடத்துல அந்த அர்த்தம் இல்லை. இங்கே மேதையா என்றால் கர்மங்கள், என்னென்ன மனிதன் செய்கிறானோ அந்த கர்மங்கள். தபஸ் என்பது அவனுடைய எண்ணங்கள், எண்ணமும் செயலும் அப்படின்னு எடுத்துக்கிறார் சங்கரர். தனது எண்ணமும் செயலுமாலே இந்த உலகத்தை 7 வித உணவுகளாக உண்ணுகிறான் என்று அவர் சொல்கிறார். எனக்கு இது ரொம்ப பொருத்தமாக இருக்கிறது. அவர் மேதை தான், அவர் சொல்கிறத நான் குறை சொல்ல முடியாது. நேரடி அர்த்தம் எடுத்துக்கிட்டால் பிரஜாபதி மேதை தபசன். ஆனால் அந்த இடத்துல உங்களுக்கு பொருளே விளங்காது. இந்த 7 வகையாக இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்ற உணவுகளை அவன் உண்ணுகிறான். அதை இவன் எப்படி உண்ணுகிறான்? தன்னுடைய கர்மத்தினாலும் தன்னுடைய எண்ணம் மனோபாவத்தினாலும் அவன் உண்ணுகிறான். ஏகம் அஸ்ய சாதாரணம். அதில் இந்த 7 அன்னங்களிலே உணவில் 1 சாதாரண உணவு, மீதி 6 விசேஷ உணவு. சார் என்ன உணவுன்னு சொல்லுங்கள். நான் 7 கோர்ஸ் மீல்ஸ் தான் பார்த்துருக்குறேன். ஹோட்டலில் போட்டோம்னா இலையில் 7 தடவை நமக்கு பரிமாறுவாங்க. நம்ம எண்ணி பார்க்கலாம். ஒவ்வொரு மீல்ஸையும் சர்வ் பண்ணும்போதும் ஒரு டேஸ்ட்டு உணவுகள்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி எதாவதா விஷயமானா அப்படி இல்லை. இது நான் முன்னே சொன்னபடி மனதாலும் கண்களாலும் புலன்களாலும் வாயினாலும் உணவாகவும் எல்லாம் அவன் அனுபவிக்கிறானோ அதை அன்னம்னு பேர். இதில் எல்லாரும் அனுபவிக்கக்கூடிய ஒரு அன்னம் இருக்குது இல்லையா, அது சாதாரணம். எல்லாரும்னா யார்? தேவர்கள், மனிதர்கள், மிருகங்கள் எல்லாருக்குமே பொதுவானது சாதாரணம். தேவர்களுக்கு தனி உணவு இருக்கிறது,
மனிதர்களுக்கு தனி உணவு இருக்கிறது, மிருகங்களுக்கு தனி உணவு இருக்கிறது இல்லையா? அதை வந்து விசேஷம் என்று இரண்டாக பிரித்து கொள்ளலாம். துவே தேவானாம் பாஜயத்து அப்படின்னு சொல்கிறோம். த்ரீன் ஆத்மனே அகிருத, 3 வகை உணவுகளை அவர் மனிதனுக்காக வைத்தார். சாதாரண உணவு தேவர்களுக்கு 2, மனிதர்களுக்கு 3 அப்படின்னு கணக்கு. என்ன சொன்ன ஞாபகம் வச்சுங்க? சாதாரண உணவு 1, தேவர்களுக்கு 2, எத்தனை உணவாச்சு? 3 ஆச்சு. மனிதர்களுக்கு மட்டும் 3 கொடுத்துருக்கிறார். 3 உணவு மனிதர்களுக்கு, மொத்தம் 6 ஆச்சு. மிருகங்களுக்கெல்லாம் சேர்த்து பசிப்பிய ஏகம் பிராயச்சு, அவர்களுக்கெல்லாம் சேர்ந்து ஒரு உணவு வச்சிருக்கிறார். மொத்தம் 7 உணவுகள். மறுபடியும் சொல்கிறேன், சாதாரண உணவு எல்லா உயிர்களுக்கும் பொது 1, தேவர்களுக்கென்று உணவு 2, மனிதர்களுக்கு உணவு 3, மிருகங்களுக்கு 1, மொத்தம் 7 உணவு. இப்படி பிரபஞ்சத்தை அவர் படைச்சி வச்சிருக்கிறார். தஸ்மின் சர்வம் பிரதிஷ்டிதம் ஏச்ச பிராணிதி எச்சன, எவையெல்லாம் உயிர் வாழ்கின்றனவோ வாழவில்லையோ அவை அனைத்தும் இந்த பசு அன்னத்திலே நிலை பெற்றுள்ளன, உணவிலே நிலை பெற்றுள்ளன. எப்பொழுதும் உண்ணப்படும் இந்த உணவு வகைகள் ஏன் குறையவில்லை? இப்போ இந்த 7 உணவுகள் சொல்கிறோமே, இந்த பிரபஞ்சத்திலே குன்றது இல்லையே, குறைவதே இல்லையே. இந்த 7 உணவு எல்லாரும் சாப்பிட்டுட்டே தான் இருக்கிறாங்க. அப்படின்னா உணவு பஞ்சம் வரணுமே அப்படின்னா ஆகாது. உணவின் இந்த குறையாத தன்மையை ஏன் அது குறைவதில்லை என்று யார் அறிகிறானோ அவன் நன்றாக உணவை உண்கிறான் அப்படின்னு இது சொல்லுது. அப்போ நன்றாக உணவுன்றான் அவனுக்கு நல்ல ஜீரணமாகுதுன்னு அர்த்தம் இல்லை, அவன் நன்றாக இந்த உலகத்தை அனுபவிக்கிறான்னு அர்த்தம். எப்படி அனுபவிக்கிறான்? எந்த அனுபவத்தினாலே நீ அனுபவிக்க இந்த உணவு குறையறதில்லை. நீ சாப்பாட்டு தட்டில் இருந்தால் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் ஒரு ஓவியத்தை நீ பார்த்து ரசிச்சுட்டே இருந்தீங்கன்னா அது குறைய போகிறதில்லை. இசையை நீ கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால இசையை வந்து குறைஞ்சி போகிறதில்லை, அது எப்பொழுதுமே இருந்து கொண்டு இருக்குது. குறையாத அன்னத்தை எப்படி உண்பது என்று தெரிந்து கொண்டால் நீ நிறைவான உணவை அணிந்து கொண்டிருக்கிறாய், அனுபவத்தின் பூரணமடைகிறாய் என்று புரியும். அப்போ இந்த 7 உணவுகள் என்னென்ன என்பதை நாம் பார்ப்போம். சத் தேவான் அபிகச்சதி சவ ஊர்ஜம் உபஜீவதீதி ஸ்லோகோஹோ, இதை குறித்து ஒரு ஸ்லோகம் இருக்கிறது. அவன் தேவர்களை அடைகிறான். எப்படி இந்த உணவை சரியாக புரிந்து கொண்டு அனுபவிக்கிறானோ அவன் தேவர்களை அடைகிறான். இறந்த பிறகு அவன் தேவலோகத்தை அடைகிறான். அவன் அமுதத்தை உண்கிறான். மரணமில்லாத நீண்ட வாழ்க்கையை அவன் பெறுகிறான். இது குறித்து ரிக் மந்திரங்களும் இருக்கிறது என்று சொல்லுது. ஏனென்றால் இந்த பிரகதாரண்ய உபனிஷத்து பிராமண பகுதியில் இருப்பதனால இதில் இருக்கிறதெல்லாம் பிராமணங்களாக உரைநடையாக தான் இருக்கும். அப்பப்போ இந்த பிராமணத்தில் சொல்லும், இந்த இதிலேயே ரிக்கு மந்திரத்திலையும் நீங்கள் போய் பாருங்கள், நான் சொல்வதை மந்திரமாகவும் அங்கே வேதத்தில் இருக்கிறது என்று இது சொல்வதை நாம் பார்க்கிறோம். எத்து சப்த அன்னானி மேதையா தபசா ஆஜனயது பிதா என்று துவங்கும் மந்திரம் முதல் மந்திரம். இங்கே பிதா என்று குறிப்பிடுவது ஜீவனை, பிரஜாபதி அல்ல. இப்படி தான் சில புஸ்தகத்தில் கொடுத்துருக்குறாங்க. அதனால் அது நம்ம அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணுங்கிறத பிரஜாபதின்னு கொடுத்தேன். நாம் சங்கரனுடைய உரையை நம்ம பின்பற்றுவதனால பிதா என்பது ஜீவனை குறிக்கிறது. தனது அந்தக்கரண வியாபாரத்தால் ஜீவன் எண்ணங்களை சிருஷ்டிப்பதால் அவன் பிதா. சங்கர சொல்கிறார், ஏன் அப்பாங்கிறார்னா தன் அந்தக்கரணத்தில் புது புது எண்ணங்களை உண்டாக்குறதுனால அவனை பிதான்னு வச்சுக்கலாம் அப்படின்னு அவர் சொல்கிறார். அதன் அடிப்படையில் 7 வகை அன்னமாக உலகை அவன் பார்க்கிறான். எப்படி பார்க்குறான்? எதனால் பார்க்குறான்? மேதையா தபசா ஆஜனயது பிதா. மேதை தபஸ் என்கிற அடிப்படையில் அப்படி அவன் 7ஆக பார்க்கிறான். இந்த இடத்தில் மேதாசக்தி என்பது ஒருவனது கர்மம், அவனது செயல். தபஸ் என்பது அவனுடைய எண்ணம், அவனுடைய செயல், பேச்சு, செயல், எண்ணம். இந்த 3ஐயும் தான் இங்கே தபசு மேதா என்று சொல்லப்படுகிறது. மேதாவும் தபசும் உடலையும் உள்ளத்தையும் செதுக்கி வைக்கின்றன. அவனுடைய செயல்களெல்லாம் உடம்பை செதுக்குது, எண்ணங்களெல்லாம் அவனுடைய மனசை செதுக்குது. இவை இரண்டுமே அவனை ஒரு மனிதனாக ஆக்கிறது. அதன் அடிப்படையில் அவன் 7 வகை அன்னங்களை அவன் அனுபவிக்கிறான். இது அவனது கர்ம உபாசனம் ஆகிறது. முதல் அன்னம் அனைவருக்கும் பொது, சாமானியம்னு சொன்னான். அது உணவு. அதை பற்றி இப்போ பேசணும். உணவு என்பது வாழ்வதற்காக, உணவு உண்பதற்காகவே வாழாமல் வாழ்க்கைக்கு வேண்டிய அளவு உணவை உட்கொள்வது. இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதுதான் முதல் அன்னம். சாப்பிட்றதே வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. வாழ்வதற்கு கொஞ்சம் சாப்பாடு வேணும்னா அதை சாப்பிட்டுக்க. 2வது தத்துவம், கிடைத்த உணவை பகிர்ந்து உண்ணும். நீயே எல்லாத்தையும் வச்சுக்கூடாது.
மற்றவங்களுக்கெல்லாம் எவ்வளோ முடியுமோ கொடு, மற்ற உயிர்களுக்கும் கொடு. இது சாதாரண அன்னம். உணவை சாதனமாக பயன்படுத்தி சித்த சுத்தியை சாத்தியமாக வை. உணவை எப்படிலாம் பயன்படுத்தணும்னு சொல்கிறாரு பாரு. உணவுக்காக வாழாமல் வாழ்க்கைக்கு கொஞ்சம் வேண்டிய உணவு, கிடைக்கின்ற உணவை பங்கிட்டு சாப்பிடு. மூன்றாவது, இந்த உணவின் மூலம் சித்த சுத்தி கிடைக்குதான்னு பார். எந்த உணவு உனக்கு சித்த சுத்தியை கெடுக்குமோ அதை சாப்பிடாத. கள் போன்ற உணவெல்லாம் உணவுன்னே குடிச்சிக்கலாம். அதில் ஆல்கஹால் இருக்குது சார், அது நமக்கு பிரிஸ்காக இருக்கும், பலம் கொடுக்கும், அப்படின்னா இன்ஸ்டன்ட் பவர் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உன் மனதை சுத்தம் பண்ணுமான்னு பார். சுத்தம் செய்கின்ற உணவை, மனதை சுத்தம் செய்யணும், உடம்பையும் சுத்தம் செய்யணும். அதை நீ சாதனமாக கொண்டு மனதை சுத்தம் செய்கின்ற சாத்தியமாக வைத்துக்கள் என்றது இங்கே பாருங்கள். அது முதல் அன்னம் சாதாரணம். ரெண்டாவது, தேவர்களுக்கு 2ன்னு சொன்னோம் இல்லையா, அது என்ன? தேவர்களுக்கு நாம் ஆகுதிகளை எடுக்கிறோம். அது அவங்களுக்கு உணவாக போகுது. நாம் கொடுக்குற ஆகுதிகள் அவங்களுக்கு உணவு. மனிதன் சில பொருட்களை பற்றி சாஸ்திரந்து தெரிந்து கொள்கிறான், அதை தேவர்களுக்கு அன்னமாக பயன்படுத்துகிறான். தேவர்களுக்கு என்ன சாப்பாடு கொடுக்கறதுன்னு இவனுக்கு எப்படி தெரியும்? இவனுக்கு தெரியும் குழந்தைக்கு என்ன கொடுக்கலாம், வயசானவங்களுக்கு என்ன கொடுக்கலாம், டயபெட்டிஸ் இருக்கவனுக்கு என்ன உணவு கொடுக்கலான்னு தெரியும். தேவர்களுக்கு என்ன சாப்பிடுவாங்கன்னு இவனுக்கு தெரியும். இவனுக்கு சாஸ்திரத்திலேருந்து தெரிந்து கொள்கிறான். வேதம் தான் அவனுக்கு சொல்லிக் கொடுக்கிறது. வேதம் தெரியலன்னா தேவர்களுக்கு எப்படி நாம் உணவு கொடுக்க முடியும்? இந்து மதத்தில் பாரத நாட்டில் இருக்கவங்க வேத சம்பிரதாயத்தில் இருக்கவங்களுக்கு இது தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. மற்ற சமுதாயத்துக்கு என்ன தெரியும்? அவங்க நெய்வேத்தியம் கொடுக்குறதோ சாமிக்கு உணவு கொடுக்குறதோ அவங்களுக்கு பழக்கம் இல்லை. சில சம்பிரதாயப்படி பலி கொடுக்கறது இருக்கலாம், ஆப்பிரிக்கா நாட்டில் இருக்க பலி கொடுக்குறவங்க இருக்கலாம், ஏதோ கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. ஆனால் தேவர்களுக்கு என்ன அன்னம் என்பதை நாம் தான் அதை தெரியாது தெரிந்திருக்கிறோம். அவர்களுக்கு 2 வகையான உணவு தேவை. ஒரு உணவு பேர் தர்சம், இன்னொரு பேர் பூர்ணமாசம். தேவர்களுக்கு நம்ம கொடுக்குற உணவு பேர் தர்சம், பூர்ணமாசம். அமாவாசை, பௌர்ணமி, இது தான் அது அர்த்தம். பூர்ணமாசங்கிறது பௌர்ணமி அன்னைக்கு கொடுக்குற தர்ப்பணம், தேவதைக்கு கொடுக்குற அர்ப்பணம். தர்சம் என்பது அமாவாசை நீக்கிறது. இப்படி 15 நாளைக்கு ஒரு தடவை நாம் கொடுக்கறது தேவர்களுக்கு அன்னம்னு பேர். தேவர்களுக்கு தன்னம் ஆகுதியாக தருகிறோம். பித்திருளுக்கு தரும் அன்னம் இன்னொரு வகை, அதை ஸ்வாதா என்று சொல்கிறோம். தேவர்களுக்கு கொடுக்கும்போது ஸ்வாஹா என்று சொல்கிறோம். இப்படியெல்லாம் அன்னம் கொடுக்கறதுலேயும் நமக்கு ஒரு முறை இருக்கிறத பார்க்கிறோம். அமாவாசை அன்னைக்கு நாம் கொடுக்கும் பொழுது பித்திருளுக்கு போய் சேருது, பௌர்ணமி கொடுக்கும்போது தேவர்களுக்கு போய் சேர்கிறது என்று நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி வானுலகத்தில் வாழ்பவர்களுக்கு நாம் உணவை தருகிறோம். இது ஒரு சாதனா ரூபமான அன்னம். இப்படி கொடுக்கறதுனால உனக்கு ஒன்றும் பசியாகலை, ஆனால் சொர்க்கலோகத்துக்கு போவதற்கு ஒரு சாதனமாக அமைகிறது. அல்லது உன் மனதை தூய்மை செய்வதற்கு சுயநலமாக வாழாமல் பங்கிட்டுக்கிறோம். நமக்கு கிடைக்கிறது கொஞ்சம் தேவர்களுக்கும் கொடுக்குறோம், பித்திருளுக்கு கொடுக்குறோம். அப்படி பண்ணும்போது மனம் சுத்தமடைகிறது. இது ஒரு சாதனா ரூபம் என்று புரியும். 4வது அன்னம், இது வரைக்கும் 3 பார்த்துட்டோம். சாதாரணம், தேவர்களுக்கு 2, தர்சம், பூர்ணமாசம். 4வது அன்னம் பசும்பால் என்று இந்த வேதம் சொல்லுது. இந்த பால் தான் மிருகங்களுக்கெல்லாம் அன்னம்னு சொல்லுது. எல்லா மிருகங்களும் பாலை குடிக்குது. சார், பறவைகள்லாம் பால் குடிக்கிறது இல்லையே, அதுக்கு பால் ஊட்டுறது இல்லை தான். இருந்தாலும் தாய் பறவை உணவை சாப்பிட்டு ஜீரணம் பண்ணி வயிற்றுலேருந்து பாலாக கக்கும். அது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? கோந்து மாதிரி வரும். அது சாப்பிட்டது என்னவோ மாமிசங்கள், பூச்சி, புழு தான். ஆனால் வயிற்றுக்குள்ளே போய் ஜீரணம் பண்ணி பாலாக மாற்றும். அந்த பால் நீங்கள் நினைக்கிற வெள்ளையாக இருக்காது, தேன் மாதிரி மஞ்சள் கலரில் இருக்கும். அதை சொட்டு சொட்டாக இந்த குருவிகளின் வாயிலெல்லாம் கொடுக்குறத நம்ம பார்க்குறோம். அது ஒரு பால் என்று நாம் புரிஞ்சுக்கணும். இப்படி பால் என்ற முறையிலே ஜீரணிக்கப்பட்ட உணவை, ஜீரணம் பண்ண வேண்டிய தேவையில்லாத உணவை நேரடியாக கொடுக்கின்றதே, அது எல்லா மிருகங்களுக்கும் உண்டு. எல்லா தாயும் தருது. தேனீக்களும் தேனை கொடுக்குது. மற்ற மிருகங்களெல்லாம் ஏதோ ஒரு வகையில் பாலை கொடுக்கத்தான் செய்யுது. பால் என்பதை நாம் வெறும் தாய்மடியில் வருகின்ற பால் என்று நினைத்து கொள்ள வேண்டாம். ஜீரணம் செய்யப்பட்ட உணவுன்னு எடுத்துக்கணும். அனைத்து மிருகங்களும் பாலே முதல் உணவு. அதுக்கப்புறம் தான் தானே ஜீரணமாக முடியும் போது தான் மற்ற உணவை சாப்பிடுது. இந்த பால் தயிராகி, வெண்ணெயாகி, நெய்யாகி பல வகை உணவாக மாறி பல வகையிலும் மிருகங்களுக்கும் மனிதர்களுக்கும் தேவர்களுக்கும் உதவுகிறது. அக்னிஹோத்திரம் எனப்படும் யஜ்ஞத்திற்கு பாலும் நெய்யும் தான் மிகவும் முக்கியம். எனவே இந்த 4வது பால் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு போகப் பொருள். தஸ்மின் சர்வம் பிரதிஷ்டிதம் யச்ச பிராணிதி
யச்சன இசி பயசி ஹீதம் சர்வம் பிரதிஷ்டிதம் யச்ச பிராணிதி யச்ச ந என்று இந்த மந்திரம் இருக்கிறது. இதில் பய என்ற ஒரு சொல் வருகிறது. பயசி என்பதற்கு பிரதிஷ்டிதா என்று பொருள், நிலைப்பட்டிருக்கிறது என்ற அர்த்தம். எல்லா உயிரினங்களும் நிலைப்பட்டு இருப்பதே இந்த பால் என்கின்ற அடிப்படை குழந்தை உணவில் தான் இருக்கிறது. இந்த குழந்தையிலே உணவு இல்லைன்னு சொன்னால் இந்த உலகத்தில் எந்த ஜீவராசியும் இருக்காது. குழந்தையிலே செத்து போனால் எங்கேருந்து பிழைக்க முடியும்? குழந்தையை காப்பாற்றுகின்ற உணவாக இருப்பதால் பால் உயிரை நிலைப்படுத்துவதாக இருக்கிறது. மனித குழந்தைகளெல்லாம் நிலைப்படுத்துவதே தாய்ப்பால் அல்ல, பசும்பாலும் தான். அதனால் அந்த பசுவை நாம் வணங்க வேண்டும் என்று இந்த மந்திரத்திலிருந்து தெரிந்து கொள்கிறோம். இனி 5வது 6வது மற்றும் 7வது அன்னம், 3 அன்னங்கள் மனிதர்களுக்குன்னு சொன்னோம் இல்லையா, அது என்னன்னு பார்ப்போம். மீதெல்லாம் சாதனா ரூபம்னு படித்தோம். இது சாத்திய ரூபம். இந்த உணவு இவங்கிட்ட ஏற்கனவே இருக்கிறது என்று சொல்வதனால சாத்திய ரூப அன்னம்னு பேர். இந்த அன்னமுக்கு 3 பேர் வச்சுருக்கிறாங்க. மனம், வாக்கு, பிராணன். மனம், வாக்கு, பிராணன். மனம் என்பது அவன் சிந்திக்கின்ற கருவி, வாக்கு என்று அவன் பேசுகின்ற கருவி, பிராணன் என்பது புலன் இந்திரியங்கள் போன்றவற்றில் இருக்கின்ற ஆற்றல். இந்த 3ம் அவனுக்கு உணவு. இந்த 3ம் இல்லைன்னா அவன் வாழ முடியாது. மனமும் ஆரோக்கியமாக இருக்கணும், பேச்சும் ஆரோக்கியமாக இருக்கணும், அவனுடைய புலன்களும் உடல் சக்தியும் ஆரோக்கியமாக இருக்கணும். இதற்கு அன்னம் 3 இருக்கிறது. இந்த மனம் வழியாக என்ன சாப்பிடுகிறான், வாக்கு வழியாக என்ன எடுத்துக்கொள்கிறான், பிராணன் மூலம் என்ன எடுத்துக்கொள்கிறான் என்று அவன் பார்க்க வேண்டும். மனிதன் தன்னிடமே கொண்டிருக்கும் அன்னம் இது. இந்த 3ஐயும் அவன் வைத்திருக்கிறான். எனவே இதை சாத்திய ரூபமான அன்னம் என்று சொல்கிறோம். சாத்தியம் என்பது ஏற்கனவே பெற்றிருப்பது. மனிதன் ஏற்கனவே பிராணனையும் வாக்கையும் மனதையும் பெற்றிருக்கிறான். இதெல்லாம் 3ம் மனுக்கு உணவு. மனம், வாக்கு, பிராணன் ஆகிய அன்னங்களை கொண்டு நாம் தபசா மேதையா அடைய வேண்டிய லட்சியம் ஆத்ம ஞானம். இந்த 3 அன்னங்களையும் பயன்படுத்தி நாம் கர்மம் என்ற தபசையும், மேதையா என்கின்ற தபசா என்கின்ற எண்ணத்தையும், மேதையா என்கின்ற கர்மத்தையும் செய்து என்ன பெற வேண்டும்? முடிவாக ஆத்ம ஞானத்தை அடைய வேண்டும். அதுக்காக தான் இந்த உபாசனை என்று பார்க்கிறோம். மீதி இருக்கக்கூடியதை அடுத்த வகுப்பில் பார்ப்போம்.